வெல்கம் டு மை சேனல் அறிவும் ஆன்மீகம். ஒரு நாளும் நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஆன்மீக தகவல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சென்ற வார தொடர்ச்சி அந்த வீடியோ பதிவோட தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அறுபடை வீடோட முருகனை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அந்த பதிவில் முந்தின பதிவில் எந்தெந்த படை வீடு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த பதிவில் ஒரு படை வீட்டை பற்றியும் தனி சிறப்போடு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பரங்குன்றம். வாழ்வில் திருப்பத்தை தரக்கூடிய முதல் படை வீடான முருகனுடைய திருப்பரங்குன்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ரயில்வே நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் இருக்குது. இது முருகன் சுப்பிரமணியரின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடு அப்படின்னு சொல்லப்படுது. உறுதி வாய்ந்த கற்பாறையில், அதாவது மலையில் தான் இந்த கோயில் இருக்குது. இறைவனின் திருமேனி செதுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இங்குள்ள குடைவரை கோயில்கள் 8வது நூற்றாண்டில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டவை. இந்த ஆலயத்து சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுப்பிரமணியன் திருமணம் இந்திரன் மகளான தேவயானையுடன் நிகழ்ந்த கோலத்தில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பழம்பெருமை வாய்ந்த கோயில் இந்த திருத்தலம். திருப்பரங்குன்றத்தில் இயற்கை எழில் சூழ்ந்துள்ள அழகு மிக்க மலையின் அடிவாரத்தில் தான் ஊர் நடுவே குன்றில் கோயிலாக எழுந்திருக்கக்குள்ள எழில்மிகு திருக்கோயில் தான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம். மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய 3 சிறப்புகளையும் முறையாக வரலாற்று புகழ்பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது. 275 தேவாதார தலங்களில் ஒன்றாக பெருமை பெற்றிருக்குது இந்த தலம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1050 அடி உயரத்தில் இந்த திருத்தலம் இருக்குது. இத்தலத்தில் திருப்பரங்கிரி, சுமந்தவனம், பராசலத்தலம், குமரபுரி, விட்டணுத்துருவம், கந்தமாதனம், கந்தமலை, சத்தியகிரி, தென்பரங்குன்றம், தன்பரங்குன்றம், சுவாமிநாதபுரம், முதற்படை வீடு அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுது. தல விருட்சம் கள்ளத்தி அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த தலத்தோட விருட்சம். இந்த முருகனை நம்ம வழிபடுறதுனால நம்ம வாழ்வில் கண்டிப்பாக ஒரு திருப்பம் ஏற்படும். சஷ்டி விரதம் அந்த மாதிரி கிருத்திகையில் ரொம்ப சிறப்பாக இந்த கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் பாடி பரவியிருக்காங்க. இந்த திருத்தலத்தில் மழை வேண்டுகின்ற வழிபாடும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகனின் வேல் காலை 9 மணியில் கோயிலிருந்து பல்லக்கில் ஏறி புறப்படும். அந்த மாதிரி சிறப்பு பலன்கள்லாம் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்பம் ஏற்படும். பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு